காலையில சூடா இட்லி வடை பொங்கல் பூரிய ஒரு புடி பிடிச்சிங்களா? தண்ணி கலக்காத எருமப்பால்ல போட்ட காப்பிய ஒரு புடி பிடிச்சிங்களா? அப்புறம் என்ன மானா பூனா கூனா சூனாவுக்கு இன்னும் இவனை பிடிக்காம இருக்கீங்க செங்கல்பட்டு சோம்பேறிகளா? பாஸ் அமேசான் காட்டுக்குள்ள போயிட்டு அனகொண்டாவை பிடிக்க சொல்லுங்க, பிடிக்கிறோம். ஜுராசிக் பார்க் போயிட்டு டைனோசரை புடிச்சிட்டு வாடா, புடிச்சிட்டு வரோம். ஆனா இந்த பைபிளிய மட்டும் பிடிக்கவே முடியல பாஸ். என்ன டெக்னிக்கா ஓடுறான், கால் லெப்ட்ல போகுது, பாடி ரைட்ல திரும்புது. இதுக்குதான் இன்டர்வியூ பண்ணி பணத்தை கொடுக்கணும் சொல்லுது. கேக்குறீங்களா? பாருங்க நான் சொல்றது கரெக்டுன்னு போனே அடிக்குது. இரு பேஸ்ட் வந்து ஒன்னே அடிக்கிறேன். ஹலோ அண்ணாத்த ஒரு நிமிஷம் டேய் வேலையை பாருங்கடா. என்னடா ஹலோ சொன்னா காரி துப்புறான்? அண்ணாத்த மத்த போட்டவ என்ன மேலையில உனக்கு அனுப்பிச்சுக்கிறேன், கொஞ்சம் புச்சுக்கிறேன் அண்ணாத்த. டேய் அது என்ன மேல இல்லடா, வாட்டப்பு. நான் தமிழ் அண்ணாத்த, தமிழ்ல தான் சொல்லுவேன். புச்சுக்கிடு புச்சுக்கிடு அந்த வயனு வேடிச்சு அந்த வானா. சரி சரி அனுப்பிச்சு அனுப்பிச்சு. பாஸ் நாளையில இருந்து இன்டர்வியூ வைக்கிறோம், பணத்தை கொடுக்குறோம். நாளையில இருந்து இல்ல இப்பவே ஆரம்பிக்கிறோம். எத்தனை பேர் வட்டிக்கு வாங்க வெயிட்டிங்க? அது எங்க சரியான நாத்துக்கு. ஓகே சார். பிரியா நீங்க மேல போலாம். பெரிய ரொம்ப ஃப்ரீயா இருக்காளே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். என்னது அனல் காத்து அதிகமா வீசுது? பணம் வாங்க வரும்போதே சட்டப்பட்ட கழட்ட நீ என் பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்குள்ள என் டவுசரை கழட்ட மாட்டேங்கிறது என்ன நிச்சயம்? சார் நீங்க தப்பா பேசுறீங்க சார். ரைட்டா தான் பேசுறேன். எனக்கு வட்டி கணக்கும் தெரியும், ஒன்ன மாதிரி குட்டி கணக்கும் தெரியும். நோ மணி வெள்ளப்பா போடா பொந்துக்கண்ணா. ஏய் அடுத்த கதை சொல்றேன். பாவமே பிரம்மன் மூட வீட்டுல படிச்சுட்டான் போல் இருக்க. இவனை நம்பி பணத்தை கொடுக்கலாம், ஓடவே முடியாது. அப்படியே ஓடலாம், நம்ம நடந்தே போய் பிடிச்சிடலாம். பாஸ் இவன் பட்டன் போட்டிருக்கான். உட்காருப்பா. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்பா. சொல்லுப்பா. இதுல என்னோட பில் டீட்டெயில் இருக்கு சார். நான் ஒரு டீ ஷாம் ஆரம்பிக்கணும், அதுக்கு 1 லட்சம் ரூபா பணம் வேணும். மாசம் மாசம் கரெக்டா குட்டி அனுப்பிடுறீங்க சார், வட்டியும் அனுப்பிடுறீங்க சார். உட்காரவே முடியாது நீ உழைச்சி சம்பாதிக்க நினைச்சப்பா. ஆமாம் சார். அங்க நின்றுடா, என் மனசுல நின்றுடா. உட்காந்துருக்கேன் சார், உட்காந்துருக்கேன். ஆமா இந்த கையை வச்சு எப்படி டீ ஆத்துவ? போதும்பா போதும். இப்படியே ஆத்துனா டீ கொட்டிடும். வேலைக்கு ஆள் வச்சுக்க. தேங்க்யூ சார். சு, குழந்தைக்கு எவ்வளவு வேணாலும் பணம் கொடுக்கலாம், அதுக்கு நான் கேரண்டி. இங்க பாடுறா, பிடி உஷா பேர மாதிரியா ஓடுறான். இங்க காட்டு. இந்தா டேய், இது நம்ம குழந்தைடா. தேங்க்யூ தல. பிடிக்கடா. என்னை யாரும் பிடிக்க முடியாது. நான் தீவிரவாதிக்கு எல்லாம் தீவிரவாதி. இந்த ஆள் வேற. ஏன் சார் 3 தடவை தான் சிரிப்பு இருக்கு, கரெக்டா சிங்க் பண்ணி பேசு. சார் நல்லா பாருங்க சார், 5 தடவை இருக்கு சார். யோ நீ இன்ஜினியரா நான் இன்ஜினியரா? ஆமா இவர் பெரிய ஈஃபில் டவரை கட்டின இன்ஜினியர். என்னது? அப்ப இல்ல சார், கரெக்டா சிங்க் பண்றேன்னு சொன்னேன். ஓகே டேக். என்னை யாரும் பிடிக்க முடியாது. நான் தீவிரவாதிக்கு எல்லாம் தீவிரவாதி. டேக் ஓகே. குழந்தைகளே நைட் 2 மணி வரைக்கும் டப்பிங் போவோம். தம்பி சாப்பாடு வந்துருச்சா? சாம்பார். சாணியை கரைச்சி ஊத்துற மாதிரியே ஊத்துறேன்.
சொல்லு செல்லம். ஹாஸ்பிட்டல்ல ஃபைனல் ஸ்கேன் பார்க்க வந்திருக்கேங்க. ஒரே கூட்டமா இருக்கு. எப்படியும் 2 மணி நேரம் ஆயிடும். லேட் ஆகுமா? சரி, நீ ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு போ. நான் சாயங்காலம் 5:30 மணிக்கு பிரேக்ல உன்னை கூப்பிடுறேன். சரியா? பார்த்து பத்திரம். ஏங்க காலையில ஊருக்கு வந்துருவீங்கல்ல? காலையில பஸ்ஸுக்கு வந்துருவேன். அந்த பக்கத்துலேயும் பிரச்சனை தூக்கி போகிறேன். தம்பி ஒரு நிமிஷம். நம்ம குழந்தை வேலு உன்னை யாரோ பார்க்க வந்திருக்காங்கடா. சார் அவனே தான் சார். வாங்க. செகண்ட் ஃப்ளோர் கார்னர் வீடு சார். பிடிக்க அவனை. போ 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 போ. அந்த சைடு போ. ஆத்தே கண்டு விட்டு முறியாளுங்க எப்படி ரூமை கண்டுபிடிச்சாங்க? மாட்டுனா ஒய்ஃபை பார்க்க போக முடியாது. தப்பிச்சுடா குழந்தை, தப்பிச்சிரு. கந்து வட்டி முருகனோட ஆளுங்க எப்படி வீட்டை கண்டுபிடிச்சாங்க? மாட்டணும், கல்யாணத்துக்கு போக முடியாது. யோசிடா மது, யோசி. போற போக்கில் போட்டு கொடுத்துட்டு போயிட்டாலே. பூரா எருமை கடை மாதிரி இருக்காங்களே. என்னன்னா நம்மளை தெரிஞ்சிருவாங்க. ஐயோ, ஓடிடாடி செருப்பு. எனக்கு முன்னாடியா ஓடுற? நீ லெஃப்ட்ல போ. நான் ஸ்ட்ரைட்டா போறேன். ஓடாதன்ட்டு நீங்க மட்டும் ஏன்டா ஓடி ஆறீங்க? கடனை வாங்கிட்டு ஓடுற மாதிரியா ரோட்டை போட்டு வச்சிருக்காங்க. இப்படி இருந்தா எங்கிட்டு ஓடுறதா? இந்த மாட்டிட்டா நீ எங்க போனா தப்பிக்க முடியாது. நில்லு. சொல்லு, எதுக்கு போலீஸை பார்த்து பயந்து ஒண்ணா? சார் நீங்க மஃப்டியில இருந்தீங்க, போலீஸ்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? கந்து வட்டி முருகனோட ஆளுன்னு நினைச்சு ஓடினேன். இது யாரால நினைச்சு ஓடுனா? மறுபடியும் சொல்றேன். கந்து வெட்டி முறி ஆள் நினைச்சு ஓடுனேன். நீங்க மப்பட்டியில இருந்தீங்களா, அதனால போலீஸ்னு எனக்கு தெரியல சார். நீ சொல்ற இந்த கதையெல்லாம் நான் நம்புவேன்னு எதிர்பார்க்கிறேன். நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் சார். நீங்க எதுக்காக யார் சொல்லி நீங்க உட்கார வச்சிருக்கீங்கிறது எனக்கு தெரியும். இந்த வாட்டி தடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைமா? சார் எனக்கு உங்ககிட்டயோ உங்க ஏசி கிட்டயோ பேசுறதுக்குலாம் விருப்பம் இல்லை சார். ஆல்ரெடி எங்க 2 பேருக்கும் தெரியும் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு. அப்படி வந்துச்சுன்னா கமிஷனரை பார்த்து பேசணும் முடிவு பண்ணி வச்சிருந்தோம். நீங்க என்ன கமிஷனர் ஆஃபீஸ் கூட்டு போங்க சார், நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். மெட்டீரியல்னா சிட்டில பல இடத்துல பாம்பு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். அந்த 2 பேரும் வாயை திறந்து உண்மையை சொல்லிட்டாங்கன்னு வைக்கிறேன். டிடி கொடுங்க. இந்தாங்க டாக்டர். கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இன்ஜெக்ஷன் போட்டால் பெயின் கண்ட்ரோல் ஆயிடும். டேய் சோட்டா எங்கடா இருக்கான்? டேய் எங்கடா பாம்பு போட போறீங்க? சொல்றா. அது வந்து டேய் சொல்றா, எங்கடா பாம்பு போட போறீங்க? சார் பாம் போட்டா சார். ஒண்ணு சார் மறுபடியும் பாம் போட்டா சார். ஓட்ட ரெண்டி கேபட்ரி கேட்டனா? வேலையை பாரு. மயங்கிட்டான் சார். ஐயோ, இவனும் வயிற்றுல தான் கையை வைக்கிறான் சார்.
என்னையா? பேங்க் பற்றி மட்டும் கேட்காதீங்க சார். யோ, என்னையே சுத்துது. டேய் டேய், சொல்றா எங்கடா இருக்கான்? என்னடா பிளான் பண்ணிருக்கீங்க? டேய் சொல்றா என்னடா பிளான் பண்ணிருக்கீங்க? டேய் இப்ப சொல்லல 2 வரைக்கும் என்கவுண்டர் தான். டேய் டேய் சொல்றா. சார் அவனை மயங்கிட்டான் சார். என்ன சத்தம் இங்க? இது என்ன எமர்ஜென்சி வார்டா இல்லை என்டர்டெயின்மெண்ட் பார்க்கா? என்னது? வாட் இஸ் திஸ் சார்? நைஸ் பர்ஃப்யூம், டிஃப்ரெண்ட் ஸ்மெல். யாரு? பேஷண்ட். குட். ஆமாம், நீங்கள் எதுக்காக படுத்துருக்கிற பேஷண்ட்டை பலார்னு அடிக்கிறீங்க? டாக்டர், இவங்க 2 பேரும் மிகப்பெரிய பயங்கரவாதிங்க. சோட்டாவோட ரைட்டும் லெஃப்ட்டும் என்கொயரிக்காக கமிஷனர் ஆஃபீஸுக்கு கூட்டு போகும்போது தப்பிக்க பார்த்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால தான் இங்கே வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம். அட் எனி காஸ்ட் இன்னைக்கு இன்ட்ராக்ஷன் நடந்தே ஆகணும் வித் யுவர் கோஆபரேஷன். நான் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி சார். ஆனால் இவங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆக்சிடென்ட் கேசஸில் தலையில் ஃபோர்ஸாக அடிபட்டதுன்னா மெமரி லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல அவங்க கண்ணை திறந்து பேசணும். அப்போ தான் அவங்களுக்கு டோட்டலாக ஃபியூஸ் போயிருக்கா இல்லை ஏதாவது ஒரு ஃபேஸ் போயிருக்கா அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். எப்போ டாக்டர் கண்ணை திறப்பாங்க? யாருக்கு தெரியும்? டாக்டர் ஒருவேளை மெமரி லாஸ் ஆயிருந்தா? ஹிப்னோதெரப்பி இல்லைன்னா ஷாக் ட்ரீட்மெண்ட். ஆனால் ஷாக் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு ரிஸ்க் இருக்குது. கரண்ட் போயிடுமா? நோ 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 நோ, டோட்டலாக மெமரியே போயிடும். ஓஹோ. ஹிப்னோதெரப்பி பண்ணலாம். ஆனால் அதுக்கு அவங்களோட கேஸ் ஹிஸ்ட்ரி வேணுமே. அவங்க யார், எந்த ஊர், அவங்க பேர் என்ன, என்ன வேலை செய்கிறாங்க, டீட்டெயில்ஸ் இருக்கா? இருக்கு டாக்டர். தென் ஓகே, அவங்க முதல்ல கண் முழிக்கட்டும், அதுக்கப்புறம் ஹிப்னோதெரப்பியை வச்சுக்கலாம். அது வரைக்கும் பேஷண்ட்ஸையும் எங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் தயவு செஞ்சு வெளியில் இருக்கீங்களா? நல்ல வேலை மயங்கின மாதிரி நடிச்சது நல்லதா போச்சு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி படுத்திருக்கான் பாரு. அம்மா பாஸ், பயங்கரவாதி பாஸ், மிஸ்டர் பயங்கரவாதி பாஸ். அம்மா பாஸ் பாஸ் தெரியாம பட்டுச்சு பாஸ், கை நழுவி விழுந்துருச்சு பாஸ், தப்பா எடுத்துறீங்க பாஸ், சாரி பாஸ். உங்களை போய் ஒரு சில்லறை திருட வீங்கின ஒன்னான்னு தப்பா நினைச்சிட்டேன் பாஸ். டிசி டாக்டர் கிட்ட உங்களை பத்தி சொல்லும் போது தான் நீங்க யாரு, நீங்க எவ்வளவு பெரிய பயங்கரவாதின்னு தெரிய வந்துச்சு பாஸ். ஓ, நான் யாருன்னு பாக்குறீங்களா? என் பேர் மது, மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அவங்க அண்ணன் போலீஸ்காரன் தூக்கி வெளில வச்சுட்டான். அங்கதான் உங்களை பார்த்து தொலைச்சேன். என்ன வேனை 2 பேர் ஒன்னா டிராவல் பண்ணதுனால ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் நான் உங்க ஆளுன்னு முடிவே பண்ணிட்டானுங்க பாஸ். அந்த அளவுக்குலாம் நான் வர்த்தே இல்லை பாஸ். நீங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, உங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய கொள்கையெல்லாம் இருக்கும், அதுக்காக உயிரையும் கொடுப்பீங்க. ஆனா எனக்கு எங்க அம்மா ஆசைப்பட்ட வீட்டை கட்டணும், நான் ஆசைப்பட்ட பொண்ணை கட்டணும், அவ்வளவுதான் பாஸ் கொள்கைய. இங்க பாருங்க, நீங்க யாரோ நான் யாரோ இது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனா போலீஸ்க்கு மட்டும் தெரியாது. அதனால இப்ப போலீஸ் கேட்டா எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் உங்க ஆளே இல்லைன்னு தயவு செஞ்சு சொல்லிடுங்க. மறந்துடாதீங்க ப்ளீஸ். என்ன பாஸ், உண்மையை சொல்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? பாஸ், உங்க வாயில தான் என் வாழ்க்கையே இருக்கு, நாரடிச்சிடாதீங்க. எல்லாம் ஓகே, ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்டு? நான் யாரு, ஏன் இங்க இருக்கேன், என்ன நடந்துச்சு? என்னது? யாரு, எங்க இருக்க, என்ன நடந்துச்சா? அப்ப மொத்த ஃபியூஸும் அவுட்டா? எதுவுமே ஞாபகத்துல இல்லையா? அட பாவி, உன்னை நம்பி நானும் மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சேனடா. இந்த ரூமா? ஆமாம் சார், இங்கே தான் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ்ரா படா. சார், மயக்கம் தெளிஞ்சு இவன் பாட்டுக்கு தங்கச்சியுடைய லவ் மேட்ரு கல்யாணம்னு ஏதாவது வளர்னா பிரச்சனை ஆகிடும் சார். ஆமாம் சார், டெஃபினட்டாக உங்கள் பேரையும் உங்கள் சிஸ்டர் பேரையும் டிபார்ட்மெண்ட் என்கொயரி லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க. இவன் உயிரோடு இருந்தால் தானே உளர்றதுக்கு. சார், இன்னைக்கு நைட் டியூட்டி பார்க்குற நம்ம ஆளுங்களை டீ சாப்பிட்டு வாங்க. இந்த 2 பேரையும்
சார் ஏதாவது பிரச்சனை வந்துடும் சார். பயங்கரவாதி தானே, செத்தா பிரச்சனை வராது, ப்ரமோஷன் தான் வரும். அதை நான் பாத்துக்கிறேன். while shooting make sure புல்லட் முதுவெளியா பாஸ் ஆகணும். முதுகுலியா? முடிச்சிட்டு ஃபோன் பண்ணுங்க. அவர் முடிச்சிருவார் சார், நான் ஃபோன் பண்றேன். வேற என்ன பண்ண முடியும்? எங்க போய் முடியும் போதும். என்கவுண்டர்னா என்ன பாஸ்? ஓட விட்டு சுடுறது. நம்ம ஓடலன்னா சுட்டுட்டு நம்ம ஓடணும்னு சொல்லுவாங்க. அப்ப இன்னைக்கு 2 மணிக்கு கேக்குதா? நல்லா கேக்குது.